ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 18 நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வீட்டில் வந்து எல்லாருமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்போ சாப்பாடு சரியில்லைன்னொடனே இப்போ கடைசியில் ஒரு வழியாக சுந்தரி வந்து அவங்களும் சமைக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டோடனே அப்படியே அபி வந்து க்யூட்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அனு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ரியாக்ட் பண்ணுறாங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்ப சிரிச்சு அப்படியே ஹாப்பி ஆயிடுறாங்க. நைட்டு என்ன ஆகுதுன்னா, இங்கே அபியோட வீட்டில் வந்து அவங்க அப்பா வந்து ஏதோ பத்திரத்தில் பேர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வாமா அப்படின்னோடனே அவங்க அத்தையும் அம்மாவும் சிரிக்கிறாங்க. அவள் எங்கெங்க இங்கே இருக்கா அப்படின்னோடனே, இல்லை அவள் இங்கேயே சுற்றி சுற்றி வந்துட்டே இருப்பாள், அதனால நான் வந்து அவளை தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொன்னோடனே, பிள்ளைங்களெல்லாம் இந்த மாதிரி மறு வீட்டுக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டு அணுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ அபி எடுத்து பேசுகிறாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த மாதிரி நாங்கள் நாளைக்கு மறு வீட்டுக்கு கூப்பிட வரட்டுமா அப்படின்னு சொல்லும்போது அனு வேணாங்கிறாங்க. அபி என்ன சொல்றாங்க, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்க, நாங்க பாட்டி கிட்ட சொல்லிக்கிறோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிடுறாங்க. அப்புறமா அனு கிட்ட இன்னொரு வாட்டி நம்ம வந்து ஜாலியா நம்ம வீட்டுக்கு போலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா ஹக் பண்ணிக்கிறாங்க. அபி செம ஹாப்பியா இருக்காங்க. அனு வந்து பயங்கரமா டென்ஷன்ல இருக்கிறாங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, அபியோட ஃபேமிலி எல்லாருமே எங்க வீட்டுக்கு வர்றாங்க. வந்து பேசும்போது எப்பவும் மாதிரி சுந்தரி வந்து எனக்கு அங்க விடுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அபி வந்து ராகவ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்ப எங்க அம்மா அப்பா கிட்ட வரேன்னு சொல்லாட்டி நான் வந்து நம்ம 8 மாச டிராமாவை பாட்டி கிட்ட சொல்லிடுவேன்னு. ராகவ் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம போகலாமே அப்படின்னோடனே இப்போ அவங்க சித்தி என்ன சொல்றாங்கன்னா, அதுல எனக்கு இஷ்டம் இல்லை ராகவ், நீங்கன்னா அங்க போகக்கூடாது. இவங்க ரெண்டு பேரும் வந்த ராசி தெரியும்ல, நேற்று என்னன்னா கார்ல வந்து நம்ம பஸ்ல போய் விழ போனோம், உனக்கு வந்து உன்னோட காம்படிட்டருக்கு வந்து உன்னோட ப்ராஜெக்ட் போயிருச்சு அப்படின்னோடனே இப்போ எல்லாருமே அமைதியா இருக்காங்க. அப்போ பாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு நீ முடிஞ்சு போனதே பேசிட்டு இருக்கிற, சும்மா பிரச்சனையை வளர்க்க வேண்டாம், அவங்க போயிட்டு வரட்டும்னோடனே இப்போ சுந்தரி எப்போ எடுத்தாலும் என் வாயை அடைச்சிக்கிறீங்க, நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க சொல்லிட்டு சுந்தரி அங்கேருந்து எந்திரிச்சு உள்ள போயிடுறாங்க. அப்புறமா பாட்டி நான் அனுப்பி வைக்கிறேன்னொடனே இவங்க அம்மா அப்பா ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்படியும் ராகவை பார்த்து சிரிக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, வீட்டுல யாருமே இல்லை, அனு மட்டும் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சுந்தரியை பார்க்கறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வராங்க. அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்றாங்கன்னா வந்து, இந்த மாதிரி என் பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம், அவங்க ரெண்டு பேருக்கும் ராசி பொருத்தமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இந்த பையன் வந்து அவளை தான் கட்டுவேன்னு சொல்லி கட்டிட்டான். கடைசியில் அவன் வந்து 2 வருஷத்துல இறந்து போயிட்டான். அவன் வந்து 3 மாசம் பிரெக்னெண்டா இருந்தப்போ அவன் இறந்து போனனால அந்த அதிர்ச்சியிலே கரு கலைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராமா போடுறாங்க சுந்தரியும் வந்தவங்களும். இப்போ இது எல்லாத்தையும் அனு கேட்டு பயந்து போயிடுறாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டு கிளம்புனோடனே அவங்க சுந்தரி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அனு வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எவ்வளோ பயப்படுறீங்களோ அதே மாதிரி தான் எனக்கும் பயமா இருக்குதுன்னே, பயப்படுறது மட்டும் பிரச்சனை இல்லை, மறு வீட்டுக்கு போற இடத்துல ஜோஷியர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கு தான் அந்த ட்ராமாவே போடுறாங்க. அதோடய என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க மறு வீட்டுக்கு இங்கே வந்துடுறாங்க. வந்த இடத்துல அப்படியே தடால் புடலாக விருந்து ரெடி பண்ணி சாப்பாடு வச்சுருக்குறாங்க. அந்த ப்ரொமோ சீன் தான் நாளைக்கு இவங்க ராகவ் அபிகிட்ட, சாரி, அனு கிட்ட ஆகாஷ்க்கு ஊட்டி விட சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் ஊட்டி விடுறாங்க. அப்புறமா ராகவ ஊட்டி விட சொல்லும்போது ராகவ் கை நிறைய அள்ளி அபியோட வாயிலே அபிக்கிறாரு. இப்போ அபி என்னையா இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப காரமா அந்த கிரேவி எல்லாத்தையும் வச்சு அவங்க ஊட்டி விடுறாங்க. அப்போ உடனே ராகவுக்கு புறம் ஏறுது. காரமா இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்வீட்டை வேற வாயில அமுக்கி விட்டுருந்தாங்க. அதோடய அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.